நண்பர்களே, நேற்று நம்ம சிஎஸ்கேவோட ரிலீஸ் லிஸ்ட் பார்த்துருப்போம். இன்னைக்கு ஆர்சிபியோட ரிலீஸ் லிஸ்ட்டை பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல ஆர்சிபி யார் யார் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லிவிங்ஸ்டனு, ரஷி சலாமே, லுங்கி இங்கிடி, அப்புறம் யாஷ் தயாளுங்க. யாஷ் தயாள் நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணா, ஏன் அவனை ரிலீஸ் பண்றாங்கன்னு தான் யோசிக்கிறீங்க. யாஷ் தயாள் மேல ஒரு ரேப் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த கேஸோட முடிவு கோர்ட்ல இருந்து வரல. எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சதுன்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இதுதான் என்னோட பிளேயிங் 11 பாத்துக்கோங்க. இவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண பிறகு ஆர்சிபி கையில மொத்தமா என்ன கேட்டீங்கன்னா 20+5 25 கோடி ஆர்சிபி டீமோட கையில இருக்கும். இது மேல இருக்க பிளேயிங் 11ல 2 டவுனு அப்புறம் 9 டவுன் ரெண்டுமே காலியா இருக்கிறத நீங்க பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த 2 டவுன்ல நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. அதுக்கடுத்து 9 டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுறாங்க அட்டாக் ஃபேஸ் பண்றதுக்கு. அவ்வளவுதான் நண்பர்களே. ஆர்சிபி டீம் போன வாட்டி கப் அடிச்சாங்க. பட் ஈசால கப் நம்தா இல்லையான்றது தெரியல. என்ன கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு தாங்க தோணுது இந்த நல்ல பிளேயிங் 11 வச்சு. அடுத்த வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. டாடா பாய் பாய். அது வரைக்கும் திஸ் இஸ் லூகோஸ்.